பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் செத்த கிரியைகள் என்கிற அந்த வார்த்தையை குறித்து. உங்களுக்காக 2 வசனங்களை படிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. 2 வசனமுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிறகு இந்த அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. மனுஷருக்கு எல்லாருக்குமே ஒரே நாமம் தான் ரட்சிப்பு கொடுக்குது, அது இயேசு கிறிஸ்து நாமம். இப்பொழுது செத்த கிரியைகள் என்கிற காரியங்கள் அது மனிதர்கள் செய்கிற காரியம். இது எங்க எழுதியிருக்கு? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே செத்த கிரியைகள் என மனிதர் செய்யும் காரியங்களை குறித்து செத்த கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செத்த கிரியைகளை குறித்து விவரமாக தேடி பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலி லைஃப்லெஸ், ரிலிஜியஸ் ரிச்சுவல், சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ், செல்ஃப் ரைச்சஸ் எஃபோர்ட், இவ்வளோ வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்குது. சாக்ரிஃபைசஸ், ட்ரெடிஷன்ஸ், ரிச்சுவல் அப்படிங்கிற அர்த்தம் கூட வரும். நம்முடைய ஒரு முயற்சினால சில பலிகளை செலுத்துகிறோம், பூஜைகளை பண்ணுகிறோம். இதை சாக்ரிஃபைசஸ், ட்ரெடிஷன், காலகாலமாக செய்கிறதுனால நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறதுக்கு பொருள் ட்ரெடிஷன்ஸ். இந்த செல்ஃப் ரைச்சஸ் அப்படின்னு சொல்லுது பாருங்க, சுய நீதி. நான் நீதி செய்கிறேன், நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை நம்ம செய்வோம். அது என்னென்ன காரியங்கள் அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் நம்ம போட்டு பார்க்கும்போது, ஹோலி ரிவர், டெம்பிள் ஆஃபரிங், ஃபாஸ்டிங், விசிட்டிங் ஹோலி சைட்ஸ், டொனேட்டிங் மணி, ஃபுட் அண்ட் க்ளோத்ஸ், ஹெல்பிங் அதர்ஸ், அவாய்டிங் சர்டன் ஃபுட், கீப்பிங் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், டூயிங் யோகா, சாண்டிங் மந்த்ராஸ், ஆஃபரிங் அனிமல்ஸ், கோகோனட் மில்க், ஃப்ளவர் ஆர் இன்சென்ஸ் டு ஐடல்ஸ். இப்போ சில ஆறுகளுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு நம்ம போகிறது, நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கிறது, சில காசு பணம் அப்புறம் துணிகளை நம்ம கொடுத்து உதவுவது, இந்த பண்டிகைகள் எல்லாம் ஆசரிக்கிறது, நம்ம ஸ்ட்ரிக்டாக சில சாப்பாடை குறிப்பிட்ட நாட்களில் சாப்பிடாம இருக்கிறது, யோகா பண்ணுறது, வாயில் மந்திரங்களை முணுமுணுப்பது, மிருகங்களை பலி செலுத்துவது, தேங்காய் பால் பூ, இதெல்லாம் நாம் இது எல்லாமே அங்கு கிறிஸ்து இல்லாமல், இங்கு இயேசு இல்லாமல் செய்கிற காரியங்கள், நம்ம சொந்த முயற்சினால செய்கிற காரியம். இதுக்கு பேர் தான் ட்ரெடிஷன். முன்னோர்கள் செஞ்சாங்க, நானும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம் இல்லையா? உண்மைன்னு ஒன்று இருக்குது, அது வேதத்தில் 2 வசனங்கள் மூலம் நமக்கு தெரியுது. வசனங்களை எடுத்து நீங்களே படித்து பாருங்கள். எபேசியர் 2:8-9 கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. நம்ம கையின் கிரியையினால, கை வேலையினால நம்ம ரட்சிக்கப்படலை, பரலோகத்துக்கு சொந்தமாக ஆகலை. தேவன் நம்மீது வைத்த அன்பினால அவரே மனிதனாய் இந்த பூமிக்கு ரத்தம் கொடுத்ததுனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 4:12. வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்துவின் அந்த பெயர் நாமத்தை இல்லாமல் வேறே நாமம் பூமியில் இல்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம பரலோகம், மோட்சம், முக்தி இதை அடைவதற்கு நம்முடைய கையின் கிரியைகளை, வேலைகளை எல்லாம் இதெல்லாம் நம்ம செய்தால், இதை வசனம் எபிரேயர் 6:1 என்ன சொல்லுது? செத்த கிரியையை என்ன சொல்லுது? செத்த கிரியையை இன்னும் நீங்கள் நம்பிட்டே இருக்க போகிறீங்களா? ரொம்ப கிளியராக சொல்லுது, கடவுளே மனுஷனாய் வந்ததுனால, அவர் கொடுத்த இரத்தத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்ட்டு. இன்னும் நாம் செய்கிற அந்த ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல்ஸு, அந்த சாக்ரிஃபைசஸ்னால நம்ம என்ன செய்ய முடியாது? பலிகளினால் ஒன்றும் அடைய முடியாது. இதை நம்ம ஞாபகத்தில் வைத்து கொண்டு, செத்த கிரியைகள் இன்றைக்கி என்கிட்ட இருக்குதா? ஏதாவது நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கேன், நான் முன்னோர் செஞ்சாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்துட்ருக்குறோமா? என்னை யோசித்து பார்த்து
இந்த வேதவசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். பிலிப்பியர் 2:11க்கு நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளையா என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.